ഫംഗ്ഷൻ തുടങ്ങാൻ കുറച്ച് സമയമാകും. അതിൻ്റെ മുൻപ് നമുക്കൊന്ന് ചെയ്യാം. അവിടെ ഒരു നായർ കട ഉണ്ട്. അവിടെ പോയി ஒரு ஒன்னாம் தர சாய அடிக்காமோ? அது நல்ல காரியம். உங்க தாய் மாமா நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்தது, நம்ம பொண்ணுக்கு சடங்கு சுத்தினது எல்லாம் இதுல தெளிவா இருக்கு பாருங்க. Please, ma'am. He's Mr. Amar. Hi. From Hyderabad Mail. Mr. Patel, he represents Mumbai Mirror. Nice to meet you. Mr. Ganesh from Chennai News. This way, ma'am. Ma'am, ivanga vandu leading newspapers or a journalist. He's Mr. Ram Singh, India Times. Hello, sir. She's Miss Ekta from Punjab Journal. Hi. This Please way, sit ma'am. down. Please take your seat. They are also from press, sir? Yeah. She's Reshma from Calcutta Express. Hello, ma'am. Mr. Roy from Chennai Today. Miss Deepthi from Tele Nice News. to meet you. Mr. Joy from Bangalore Mail. Hello, sir. Please be seated. Mr. Narayan Nair from Janmabhoomi. இவர் இன்னும் வரல போல இருக்கு. What? இன்னும் வரலையா? என்ன சொல்றீங்க மிஸ்டர் ஆதி? I think இவங்க எல்லாருக்கும் நாம தான அகாமடேஷன் கொடுத்துருக்கோம். ஆமா, you're right, ma'am. ஆனா வந்து ஓகே சார். ഇതാ എൻ്റെ സീറ്റ്. മാഡം, ഐ ആം നാരായണൻ നായർ ഫ്രം ജന്മഭൂമി. என்ன மிஸ்டர் நாராயணன் நாயர், நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், டைம் கீப் அப் பண்றதுல பெர்ஃபெக்ட்டா இருப்பீங்கன்னு சொன்னாங்க. இவ்வளோ லேட்டா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க? നായർ എപ്പോഴും പെർഫെക്റ്റ് തന്നെ. ആണാ ഈ ചെന്നൈ ട്രാഫിക് പെർഫെക്റ്റ് ഇല്ല, ചെന്നൈ ഓട്ടോവും പെർഫെക്റ്റ് ഇല്ല. அதுபோக ஸ்ட்ரீட்டில் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், குட்டி குட்டி நேதாவின் ராலிகள், அதே துக்குடா தலைவர்களுடைய ஊர்வலங்கள் இதெல்லாம் கழிஞ்சு வரும்போது நாராயணன் நாயருடைய டைமிங் தெட்டி. ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட் இல்லையா, அதான் உங்க மேல தப்பு இல்லாத மாதிரி பேசுவீங்க. ഈ നായർ ഒരിക്കലും തെറ്റ് ചെയ്യത്തില്ല മേഡം. മനസ്സിൽ ഒന്ന് നനച്ചിട്ടാ അത് എങ്ങനെയും നടത്തി മുടിക്കും. മനസ്സിലായോ ബിസിനസ് ബ്രൈഡ്? இது எப்படி உங்களுக்கு தெரியும்? பிசினஸ் பிரைட் என்ன பத்தி யூஎஸ்ல சொல்ற வார்த்தையாச்சு அது. பிசினஸ் பிரைட்னா என்ன அர்த்தம்? அதை நான் சொல்றேன், தமிழ்லயே சொல்றேன். பெரிய பெரிய பிசினஸ் மீட்டிங்கெல்லாம் மேனகா மேடம் வரும்போது ஒரு மணப்பெண் மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அதைத்தான் அமெரிக்கன் பத்திரிகையிலாம் கொஞ்சம் கிண்டலா பிஸ்னஸ் பிரைடுன்னு சொல்லுவாங்க. എന്താ மேனகா மேடம், ഞാൻ പറഞ്ഞது கரெக்ட் இல்லை? பரவாயில்லையே, என்னை பத்தி ரொம்ப நல்லா தான் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதானு நாயர், நாராயணன் நாயர். மேனகா குட்டியோட ஜாதகமே என் கையில் இருக்கு. உங்க ஆரம்பம் எப்படி, உங்க முடிவு என்ன, இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். எல்லாரும் வெயிட் செய்கிறாங்க. இதுக்கு மேலும் என்னால டைம் வேஸ்ட் ஆகண்டா. ஃபங்க்ஷன் தொடங்காம இருந்தோடு சார். தேங்க்யூ தேங்க்யூ. வர ரைட்ல போங்க. Welcome to all the dignitaries, reporters, and the respected guests of this occasion. மேனகா மேம் இந்த சின்ன வயசுலயே எப்படி எவ்வளவு பெரிய சாதனை செஞ்சாங்கங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. உலகம் முழுக்க அவங்களோட பிசினஸ் சாம்ராஜ்யம் பரவி இருக்கு. அவங்களோட வெற்றியோட ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்க நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கு. எனக்கும் அந்த ஆர்வம் இருக்கு. நம்மளோட ஆர்வத்தை நிறைவு செய்யற விதமா அவங்களே இப்போ உங்க முன்னாடி வந்து பேசுவாங்க. ப்ளீஸ் மேம். எல்லாருக்கும் வணக்கம்.
சாதிக்கிறதுக்கு வயசு ஒரு தடையே இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த வாசகத்தை நாம எந்த வயசுல கேட்குறோமோ அதை பொறுத்து இந்த வாசகத்தோட அர்த்தம் மாறுது. வயசான காலத்துல கேட்டா நமக்கு வயசாயிடுச்சேன்னு கவலைப்பட தேவையில்லை. இப்பவும் நம்மளால முடியுங்கிற தன்னம்பிக்கை இருக்கும். சின்ன வயசுல கேட்டா இப்பவே நம்மளால எதையுமே சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கையும் தருது. நான் இந்த வாசகத்தை ரொம்ப சின்ன வயசுலயே கேட்டுட்டேன். சார் எக்ஸ்கியூஸ் மீ, இன்விடேஷன் இருக்கா? இன்விடேஷனா? இல்லையே சார், இவர்கிட்ட இன்விடேஷன் இல்லையா? யார் சார் நீங்க? எங்க போறீங்க? இல்ல, உள்ள இருக்க டிராவல்ஸ்ல ஏர் டிக்கெட் புக் பண்ணணும். ஏர் டிக்கெட்டா? ஆமா சார், உள்ள ஒரு டிராவல் ஏஜென்சி இருக்கு. அதுல எனக்கு ஒரு ஏர் டிக்கெட் புக் பண்ணணும். அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். எதுக்காக கேக்குறீங்க? யாருக்கு டிக்கெட் போடுறீங்க? எந்த ஊருக்கு போறீங்க? அந்த டீடைல்ஸ் தான் இருக்கா உங்கள்கிட்ட? சார், அந்த டீட்டெயிலாம் உங்கள்கிட்ட நான் எதுக்கு கொடுக்கணும்? அது என்னோட பர்சனல் விஷயம் சார். சாரி மிஸ்டர், இந்த ஹோட்டல் ஃபுல்லா இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக புக் பண்ணி செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு சாதாரணமாக யாரும் உள்ள போக முடியாது. சார், நான் அந்த டிராவல் ஏஜென்சிக்கு ரெகுலர் கஸ்டமர். புரியுதுங்களா? அப்போ ரொம்ப சௌரியமா போச்சு. நீங்க ஒன்று பண்ணுங்க, வெளியில போய் ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கங்க. இப்போ இடத்த காலி பண்ணுங்க சார். கொஞ்சம் அர்ஜென்ட்டா தான் நான் போங்க சார். போங்க சார். சொல். சரி விடுங்க. ஹலோ. ஆமா சார், யாரையும் உள்ள விடல சார். ஓகே சார், பார்த்துக்கலாம் சார். ஆமா சார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மிஸ்டர் நாராயணன் நாயர் அமெரிக்கன் பத்திரிகையில கிண்டலா குறிப்பிட்ட ஒரு வார்த்தை பிஸ்னஸ் பிரைட், அதை பத்தி சொல்லி கிண்டலா பேசினாரு. எந்த பத்திரிகையில சார் கிண்டல் பண்றதில்ல? அதே பத்திரிகைகள் தான் என்னோட ட்ரெஸ் சென்ஸ் பத்தி பக்கம் பக்கமா எழுதுறாங்க. ஸோ நான் பாராட்டையும் குற்றச்சாட்டையும் ஒரே மாதிரி தான் எடுத்துக்கிறேன். அதுதான் மேனகா. அது என்ன அசைச்சு பார்க்கறதே கிடையாது. அப்புறம் நான் இந்த விழாவுக்கு பூ வச்சுக்கிட்டு சேலை கட்டி பொட்டு வச்சுக்கிட்டு ஆஸ்பிஷியஸாக வந்திருக்கிறது உங்களுக்குலாம் ஆச்சரியமா இருக்கும். isn't it? am I right? ஆமாம், இதில் என்ன ஆச்சரியம் இருக்கு? நான் ஒரு இந்திய பெண். இந்த தேசத்தில் முதலாக நான் இந்த ஃபங்க்ஷனை நடத்துகிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் இப்படி தான் வரணும்னு நினச்சேன், ஆசைப்பட்டேன். அதனால தான் இப்படி வந்திருக்கேன். ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மேனகா மாடர்னாக ட்ரெஸ் பண்ணாலும் சரி, இல்லை இந்திய பாரம்பரிய பொண்ணாக ட்ரெஸ் பண்ணாலும் சரி, மேனகா இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட். நம்மளால முடியுமாங்கிற கேள்வியே எனக்கு பிடிக்கிறது இல்லை. என்னால் முடியுங்கிற பதில் தான் எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் இதை இப்படி தான் செய்யணும்னு காலங்காலமாக ஒவ்வொருத்தர் மனசுலையும் இருக்கிற இலக்கணமும் எனக்கு பிடிக்கிறதில்ல. அதை நான் ஃபாலோ பண்ணுறதும் இல்லை. போக வேண்டிய இடத்தையும் அடைய வேண்டிய இலக்கையும் தான் நான் தீர்மானிக்கிறேன். எந்த வழியில் போக போகிறேங்கிறத அந்தந்த சூழ்நிலை தான் தீர்மானிக்கும். அந்த சூழ்நிலையில் நான் இலக்கணத்தையோ மரபையோ பார்க்கறதில்ல. எனக்கு வெற்றி வேணும், வெற்றி மட்டும்தான் வேணும். இந்த பேராசை தான் என் வெற்றியோட ரகசியம்.
சார் 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 ஹலோ சார் யார் சார் நீங்க? என்னாச்சு? ஓகே, இப்போ நான் உங்களெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கிற முக்கியமான விஷயத்துக்கு வரேன். மேனகா டவர்ஸ், இது நான் கட்ட போற 5 ஸ்டார் ஹோட்டல். அதோட துவக்க விழா தான் இன்னைக்கு நடக்குது. மேனகா டவர்ஸ், இதுதான் நான் கட்ட போற 5 ஸ்டார் ஹோட்டலோட பேர். இதோட துவக்க விழா தான் இப்போ இங்க நடந்துட்டு இருக்கு. மெதுவா சார், மெதுவா. சார் சார் அப்படி மெதுவா, அப்படி உட்காரு. என்னாச்சு சார்? சார் சார் யார் நீங்க? சார் என்னாச்சு? സാർ എന്നാച്ചേ? താങ്ക്സ്. ഞാനൊരു മലയാള പത്ര റിപ്പോർട്ടറാണ്. എൻ്റെ പേര് നാരായണൻ നായരാണ്. ഇവിടെ മേനക ടവേഴ്സിന്റെ ഉദ്ഘാടനത്തിന് ക്ഷണിച്ചിരുന്നു. ഒരു കോൺഫറൻസിന് വന്നതാണ്. എന്നെ ഒരുത്ത ഫോളോ ചെയ്ത് വന്നിട്ട് ഇവിടെ കൂട്ടിയിട്ട് വന്ന് അടിച്ചു പോട്ടിട്ട് എൻ്റെ ഇൻവിറ്റേഷനും പിടുങ്ങിട്ട് പോയിട്ടാ. അവൻ ഏതോ അപകടം ചെയ്യാനായി വന്നിരിക്കുന്നത്. ആരെയോ കൊല പണ്ണണം അവൻ വന്നിരിക്കുമെന്ന് നിனைக்கிறேன். நீங்க போய் காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார். போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். இல்ல சார், உங்களை இந்த நிலைமையில விட்டு எப்படி நீங்க கிளம்புங்க சார். இல்ல பரவாயில்ல சார், என்ன நான் பாத்துக்கிறேன். நீங்க உடனே போங்க சார். இல்ல சார், உங்களை இந்த நிலைமையில எப்படி விட்டு போவீங்கறீங்க? இவர் ஒரே பிளட் ஆவற இருக்கு. என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சார், என்ன நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க, நீங்க போங்க சார், நீங்க போங்க. பெட்டா நம்மள பிடிக்கணும் சார். இனியிலிருந்து சரியா 6 மாசத்துக்குள்ள கட்டடம் கட்டி முடிக்கப்படும். இந்த ஹோட்டல் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நிச்சயமா சென்னைக்கே ஒரு லேண்ட்மார்க்கா அமையும். அப்படி என்னதான் இதுல விசேஷம்னு உங்க மனசுல எல்லாம் ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கான பதில நான் இப்போ இங்கேயே உங்க எல்லாருக்கும் விஷுவலா காட்ட போறேன். லைட்ஸ் ஆஃப் ப்ளீஸ். மேனகா டவர்ஸோட வெளிப்புற தோற்றம் இப்படிதான் இருக்கும். இது லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற என்னோட ஹோட்டல். இதே மாதிரியான தோற்றத்தை தான் நான் சென்னை ஹோட்டலுக்கும் கொண்டு வர போறேன். மொத்தம் இந்த ஹோட்டலில் 410 ரூம்ஸ், எல்லாம் ஒரே மாதிரியான பிஸ்னஸ் கிளாஸ் ரூம்ஸ், only for business people. உலகத்தில் இருக்கிற எல்லா ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸையும் ஒரே ரூஃபுக்கு கீழே கொண்டு வர போகிறேன். இந்தியாவில், அதுவும் நம்ம சென்னையில். அதோட பேர் தான் மேனகா டவர்ஸ். நான் கட்ட போகிற இந்த ஹோட்டலில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஹலோ ஆ? யார் நீங்க? இல்ல பவர் ரூம் செக்கிங்காக போறேன். அங்க மீட்டிங் நடக்கு, அங்க போக கூடாது. இப்படி போங்க. ஓகே ஓகே சார். ஓகே. I hope you all like it. இதுதான் சென்னைக்கு வரப்போற மேனகா டவர்ஸ். Thank you.